கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் செபிப்போம். நன்றி தகப்பனே, உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்மை நன்றியோடு கூட இந்த வேளையிலே கர்த்தராகிய தேவனை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நீர்தாமே இந்த கடந்த 8 மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் மாதத்தை நீங்கள் காண கொடுத்த உடைய மேலான கிருபைக்காய் தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு மாதமும் தேவனாய் கர்த்தர் தம்முடைய கரத்தினால் எங்களை பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலும் இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்று கூடி உம்மை ஆராதித்து உடைய நாமத்தை மைமைப்படுத்தி உடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்கு ஆண்டவரே நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தையும் தேவனாகிய கர்த்தர் தாமே நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. 5 அப்பம் 2 மீன்களை தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் வந்து கொண்டு கொடுத்த பொழுது ஆண்டவரே நீங்கள் அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீஷர்களுக்கு கொடுத்த பொழுது அது ஆசீர்வாதமாய் ஆண்டவர் அநேகருக்கு அது பிரயோஜனமாக மிகுதியாய் எடுக்கும்படிக்கு தேவனாய கர்த்தர் நீங்கள் அதை மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களே, அதே போல தேவனாய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி இந்த மாலை வேளையிலும் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த புதிய மாதத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவரே உடைய ஐஸ்வர்யத்தின்படியாக நீங்கள் நிறைவாக்கி கொடுக்கும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆராதனையிலே ஆரம்பத்திலிருந்து தேவனாகிய கர்த்தருடைய கரம் கூட இருந்து பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் மகிமையாக நடத்தி கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தின் நிமித்தமாக ஆண்டவரை நோக்கி செபிக்கிறார்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அப்பா உடைய பாதத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கென்று ஆண்டவரே இந்த மாதத்துக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற உடைய சத்திய வார்த்தையினுடைய ஆழத்தின் அதிசயங்களை காணும்படி தேவதாசனுக்கு கண்களை திறந்து கொடுத்து ஆவிக்குரியவைகளோடு கூட சம்மந்தப்படுத்தி நீங்கள் வெளிப்படுத்தி உடைய ஜனங்களுடைய தாகத்தை தேவனாய் கர்த்தர் நீங்கள் தீர்த்தருளும் அப்பா. ஆறுதலற்ற பிள்ளைகளாக ஆண்டவரே மிகுந்த கலக்கத்தோடு கூட மிகுந்த மன வியாகுலத்தின் மத்தியிலே ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு ஆறுதல் அளிக்க வேண்டுமே, தேவனாய் கர்த்தரின் வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியத்தை செய்ய வேண்டுமே என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவரே நீங்கள் ஆறுதலையும் பலத்தையும் நீங்கள் அளிப்பீராக. வேதம் சொல்லுகிறது, நீ ஆறுதலின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவராய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி ஆற்றி தேற்றி பலப்படுத்தி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து கழிகூறத்தக்கதாக பெரிய காரியத்தை நீங்கள் செய்தருளுங்கப்பா. யோபுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே ஒரு ஆறுதலற்ற நிலை, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய கர்த்தர் யோபுவோடு கூட இருந்து இழந்ததையெல்லாம் திரும்ப இரண்டத்தனையாய் கொடுத்து ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கின தேவனே. அப்படியாக தேவனாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியத்தை நீங்கள் செய்தருளுங்கப்பா. பேசுகிற தாசனுக்கும் விசேஷித்த தேவாவின் அபிஷேகத்தினாலும் அக்னியினாலும் வல்லமையினாலும் நிறைத்தருளி உடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் நீங்கள் வெளிப்பட பண்ணுங்க. கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆண்டவரே நீங்கள் திறந்து கொடுப்பீராக. கொடுக்கப்பட்ட இருதயத்தில் 30, 60, 100 அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் பலன் கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆராதனை நிறைவிலே உடைய பிள்ளைகள் ஆறுதல் அடைவார்களாக, பலன் அடைவார்களாக. தேவனுடைய மகிழ்ச்சியினால் ஒவ்வொரு குடும்பமும் நிறைத்தருளப்படும்படிக்கு உம்மை நோக்கி இந்த வேளையில் செபிக்கிறோம் அப்பா. நன்றி. பாடல் ஆராதனை வேளையிலும் உம்மை விடுதலையோடு கூட பாடி ஆராதித்து உம்முடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணும்படியாக மகிமையான காரியத்தை நீங்கள் செய்தருளுங்கப்பா. வேத வாசிப்பு பகுதியை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கய்யா. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் கரம் கூட இருந்து ஆண்டவரே நீங்கள் வழி நடத்தும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீங்கட்டும், ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம், துதியும் கனமும் மகிமை வல்லமை ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற திருநாமத்திலே இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி மாலை வேளையிலே இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரிஸ் ஊழியங்கள் சார்பாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் அருளாசி நிறைந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பினுக்காக இந்த உலகிலே இயங்குகிற மக்கள் 1000 பேர் உண்டு. நிம்மதியை தேடி அலைகின்ற மக்கள் 1000 பேர் உண்டு. ஆனால் அன்புள்ள இயேசுவில் நிம்மதி உண்டு என்று இவர்களிடம் சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள்?
உண்மையிலேயே உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்த ஆண்டவர், நம் பாவங்களுக்காக தன்னையே பலியாக தந்தவர். சங்கீதத்தில் ஒரு அழகான வசனம், ஓசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதிக்க வேண்டுமாம், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதிக்க வேண்டுமாம். அந்த சங்கீதத்தின் இறுதியிலே இவ்வாறாக வசனம் சொல்கிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்த அனைத்து ஜீவராசிகளுக்குமே சுவாசம் உண்டு. தன்னை போல சொந்த சாயலிலே உருவாக்கின நீங்களும் நானும் அவரை துதிக்க வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதித்து பாடுவோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேர். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் அவர், உண்மையில் பிசகாத ஆண்டவர், தேவைகளை அறிந்து உதவி செய்கிற ஆண்டவர், இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை வேதனைகளை அறிந்து கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். சேர்ந்து அவரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடுவோம். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். சேர்ந்து பாடுவோம். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர், வாக்குத்தத்தங்களை தந்து நிறைவேற்றுகிற ஆண்டவர். வாழ்க்கையிலே தோல்வியா, கண்ணீரா, கவலையா, கஷ்டமா, துன்பமா, துயரமா, வேதனையா, கடன் பிரச்சனையா, ஒரே தீர்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். ஜெபசிந்தையோடு அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து இரண்டாம் சரணத்தை பாடுவோம். சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீ. சொன்னதை செய்து முடிப்பீ,
மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நீர் நிறைவேற்றுவீர். சேர்ந்து பாடுவோம். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறுபடியுமாக. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைத்திட்ட ஆண்டவரை மனதார துதித்து பாடினோம். மற்றொரு பாடலை பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஆண்டவரை மூளைக்கல்லாக வைத்து வாழ்க்கையை துவங்கும் பொழுது, வாழ்க்கையை நடத்தும் போது எந்தவித பிரச்சனைகளையும் சோதனைகளையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் ஆண்டோடைய பதத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே ஆசீர்வாதத்தின் வாசல். ஆசீர்வாதமாகிய வாசலுக்குள் நாம் நுழையும் பொழுது வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். இந்த நம்பிக்கையோடு சேர்ந்து பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல்பத்தேன், இது வானத்தின் வாசல். என்னேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தேன், இது வானத்தின் வாசல். என்னேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். சந்ததியை பெருகச் செய்கிற ஆண்டவர், தேவைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவர். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதித்து பாடுவோம், ஸ்தோத்திரிப்போம், நன்றி சொல்லுவோம். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தோழை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தோழை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். உற்சாகமாய். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல்பத்தேன், இது வானத்தின் வாசல். என்னேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தேன், இது வானத்தின் வாசல். ஏசையா,
ஆசீர்வாதத்தின் வாசல். ஆசீர்வாத வாய்க்காலாக உங்களையும் என்னை மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். பூமியின் சந்ததியை பெருகச் செய்கிற ஆண்டவர், ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக வாழ்வை மாற்றுகிற ஆண்டவர். எவ்வளவு பெரிய கிருபை, நன்மை! அந்த தேவனை துதித்து ஸ்தோத்திரத்தை சேர்த்து பாடுவோம். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மறுபடியுமாக, ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 11 முடிய. 2 கொரிந்தியர் 13 வசனங்கள் 5 முதல் 11 முடிய. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்களென்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாயிருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனதால் இடித்து போடவல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாத படிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை அழகாய் புகழ்ந்து பாடினோம். அவரை ஆராதிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். வசனம் சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாம் பெறுகின்ற ஆசீர்வாதத்திற்கு நம் பாவங்கள் ஒரு தடையாக இருக்கலாம். அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது ஆண்டவர் இகபர நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தில் நான் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் நான் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் பாவங்களை மன்னியுங்க ஆண்டவரே. நான் பெறுகிற ஆசீர்வாதத்திற்கு என்னுடைய பாவங்கள் தடையாக இருக்குமானால் தயவாய் மன்னியுங்க. அந்த ஆயக்காரன் தன்னை அர்ப்பணித்தது போல பாவியாக என் மேல் கிருபியாய் இருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபசந்தையோடு ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம்.
ஆண்டவரே, நான் பாவி, என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு என்னுடைய பாவம் தடையா இருக்கிறது ஆண்டவரே, மன்னியுங்க ஆண்டவரே என்று சொல்லி பெருமையா அர்ப்பணித்து பாடுவோம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அன்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அன்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆண்டவரே, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. பல குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காணொலியை பல குறைவுகளோடு, வேதனைகளோடு, கஷ்டங்களோடு பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் நீர் ஒருவர் மாத்திரமே என்னுடைய வழி, வாழ்வு, வாழ்க்கை எல்லாமே என்று சொல்லி அர்ப்பணித்து பாடுவோம். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேண்டுமே சுவாமி. இந்த பூமியில் நாங்கள் வாழ்வதற்கு உங்களுடைய கிருபை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு தேவையே சுவாமி. அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தயவை தாருங்க, கிருபையை தாருங்க, இரக்கத்தை தாருங்க சுவாமி. வேதனைகளை மாற்றுங்க ஆண்டவரே, வெற்றியுள்ள வாழ்க்கையை தாருங்க ஆண்டவரே. நம்முடைய வருடத்தின் கடைசி நாட்கள் சுவாமி, உடைய கிருபையோடு வாழ்வதற்கு வழித்தாங்க சுவாமி. பெருமையாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இறங்குங்க ஆண்டவரே. கண்ணீரை மாற்றுங்க, கவலையை மாற்றுங்க, வேதனையை நீக்குங்க சுவாமி. விடுதலை உணர்வோடு உண்மை ஆராதிக்க கிருபை தாங்க சுவாமி. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஜபசந்தையோடு கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் எம்மை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. அடுத்த சரணத்தை பாடும்போது அர்ப்பணிப்புணர்வோடு பாடி இந்த ஆராதனை வேளையை நிறைவு செய்வோம். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை ஆண்டவரே, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை, உடைய கிருபை எங்களுக்கு வேண்டுமே சுவாமி. கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்போம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வசனம் சொல்கிறது. கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை நிறைவாய் தர வல்லவராய் இருக்கிறார். ஜபசந்தியோடு பாடி நிறைவு செய்வோம்.
சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. விடுதலை உணர்வோடு உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டுமே சுவாமி. செப்டம்பர் 1ஆம் தேதி மாலை வேளையிலே உம்முடைய கிருபையை வேண்டி நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கிருபைக்காக வேண்டி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க, இரக்கம் தாங்க, சமாதானம் தாங்க, சந்தோஷம் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வேதனையோடு கடன் பிரச்சனையோடு பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நிறைவாய் தங்கி வாசம் பண்ணுங்க. குடும்பங்களிலே சமாதானம் நிலவட்டும் சுவாமி, சந்தோஷம் நிலவட்டும் ஆண்டவரே, வேதனை மாறட்டும் ஆண்டவரே. உம்மை அண்டி பற்றி கொள்ளக்கூடிய கிருபையை அவங்களுக்கு தாங்க சுவாமி. இந்த காணொலிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இரக்கத்தை பாராட்டுங்க ஆண்டவரே. அண்ணனுக்காக அவளிங்களுக்காக ஜெபிக்கிறோம். கிருபையாய் இரக்கமாய் தயையாய் ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க, நன்மை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. மீதியான நேரத்தை தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கேட்கப் போகிற சத்தியத்திற்கு எங்களுடைய இதய கதவுகளை திறந்து கேட்டு பெற்றுக்கொள்கிற மக்களாய் மாற கிருபை தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். ஒரு மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய செட்டையின் மறைவில் நம்மை மறைத்து காத்து வழிநடத்தி வந்த ஆண்டவராகிய கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த மாலை வேளையிலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவராகிய கர்த்தரை ஆராதிப்பதற்கும் வேத வசனத்தை தியானிப்பதற்கும் ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த வேளையிலும் நாம் வேத வசனத்தை தியானிக்கும் முன்பதாக கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கழிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கழிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமேன், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது. ஆமீன், கம்பீரித்து
பார்த்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, எங்களுக்கு ஆறுதல் செய்கின்ற எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே, இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நீங்கள் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாளிலும் வேத வசனத்தின் மூலம் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. ஆண்டவரே, எனக்கு ஆறுதல் கிடையாமல் நான் துக்கத்திலே நான் தவித்து கொண்டிருக்கிறேனே என்று தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் கொடுக்கக்கூடிய அந்த ஆறுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதே எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தைகள் மூலம் வரக்கூடிய அந்த ஆறுதல் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். துக்கத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் மீட்டு எடுக்கும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். மகிமையான காரியத்தை நீர் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். வேத வசனம் சொல்லுகின்றது. இந்த 2 கொரிந்தியர் 13:11 எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் அநேக காரியங்களை வேதவசனம் நமக்கு சொல்லுகின்றது. சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி இதில் இருக்கக்கூடிய இந்த வாக்கியங்களில் ஒரே ஒரு வார்த்தையை இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். ஆறுதல் அடையுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. நம்மை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் ஆறுதல் அடையுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகின்றார்? நீங்கள் ஆறுதல் அடையுங்கள் என்று ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகின்றார்? மிகுந்த துக்கத்தோடு, துயரத்தோடு, வியாகுலத்தோடு தன் வாழ்க்கையிலே தன் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் ஆறுதல் அடையுங்கள் என்று சொல்லி. ஒருவேளை இந்த துக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆண்டவரே, இந்த துக்கம் நீங்கி நான் என்றைக்கு நான் ஆறுதல் அடைவேன் என்று சொல்லி மிகுந்த ஏக்கத்தோடு கூட நீங்கள் அந்த ஆறுதலுக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகின்றார். இந்த வேத வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி ஒரு மனிதனை ஆற்றி தேற்றுகின்றார் என்பதை குறித்து இந்த நாளில் நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். மிகுந்த வியாகுலத்தோடு இருக்கக்கூடியவர்கள், ஆண்டவரனை ஆறுதல் படுத்த மாட்டாரா என்று சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆறுதல் அடையுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகின்றோம். என கருமையானவர்களே, ஒருவேளை குடும்பத்தில் ஒரு எதிர்பாராத நிகழ்வு ஒன்று நடந்து அந்த காரியம் நம்மை மிகுந்த துக்கத்தில் ஆழ்த்தும் பொழுது நாம் அந்த நேரத்தில் குடும்பமே துக்கத்தில் மூழ்கி போவோம். என கருமையானவர்களே, ஏதாவது ஒருவருக்கு ஒரு காரியம் நிகழ்ந்து அந்த காரியத்தின் நிமித்தம் அந்த குடும்பமே துக்கத்துக்குள்ளாக மூழ்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைமை சில வேளைகளில் உண்டாகலாம். என கருமையானவர்களே, ஏன் இந்த காரியம் நடந்தது, ஏன் இப்படியெல்லாம் எங்களுக்கு நடக்கின்றது என்கின்ற காரியத்தை குறித்து நம்ம அநேக வேளைகளில் மிகுந்த குழப்பத்தோடு கூட நம்ம இருக்கலாம். என கருமையானவர்களே, அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் கண்ணீரின் பாதையில் நீங்கள் கடந்து போகும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகின்றது. ஆறுதல் அடையுங்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார்.
எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நான் பேசக்கூடிய இந்த தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், இப்பொழுது ஒரு குடும்பத்தில் திடீரென்று ஒரு நபர் ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் அவர்கள் ஒரு சம்பவம் நிகழ்கின்றதின் நிமித்தம் அந்த குடும்பமே துக்கத்தில் மூழ்கியிருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் அநேகர் வருவார்கள், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு வருவார்கள். ஒருவேளை நம்ம வேதத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது யோபுவினுடைய வாழ்க்கையிலும் அநேக வேதனையான சம்பவங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் யோபு மிகுந்த துக்கத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனுக்கு யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொல்ல மாட்டார்களா என்று ஏங்கி இருக்கலாம். அந்த நேரத்தில் தான் அவனுடைய சிநேகிதர்கள் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு வந்தார்கள் என்று வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, இதே போல மிகுந்த துக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருவேளை அந்த உறவினர்களோ அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களோ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு வருவது வழக்கம். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே இருக்கும் பொழுது ஒருவேளை அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் மிகுந்த துக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சிலர் வந்து ஆறுதல் சொல்லும் பொழுது, அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களே பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்தில் துக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது அம்மாவோ அப்பாவோ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சில வேளைகளில் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவார்கள். அந்த துக்கத்திலிருந்து இவர்கள் ஆறுதல் சொல்லுகிறதின் நிமித்தம் அவர்கள் அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வருவார்கள். எனக்கு அருமையானவர்களே, இது சாதாரணமாக நிகழக்கூடிய நிகழ்வு. அதே நேரத்தில் ஒரு சிலர் அந்த காரியத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டதின் நிமித்தம் அவருடைய இருதயம் அதை தாங்கிக் கொள்வதற்கு பலன் இருக்காது. ஆகவே அவர்கள் மிகுந்த துக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். மனிதர்கள் வந்து சொல்லக்கூடிய அந்த ஆறுதல் அவர்களை ஆறுதல் படுத்த முடியாமல் தவிப்பார்கள். அநேகர் வந்து ஆறுதல் சொல்லியும் அவர்கள் ஆறுதல் அடைய முடியாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஆறுதல் அடையுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். மனிதர்களால் ஆறுதல் படுத்த முடியாதவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை மற்றவர்கள் எனக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள், என்னுடைய தாய் தகப்பன் எனக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள், என்னுடைய புருஷன் எனக்கு ஆறுதல் சொல்லுகிறார், என்னுடைய மனைவி எனக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். இந்த துக்கத்தில் இருக்கக்கூடிய எனக்கு அவர்கள் ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் என்னால் அந்த காரியத்திலிருந்து துக்கத்திலிருந்து மீண்டு வர முடியவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று தவித்து கொண்டிருக்கின்றீர்களா? என கருமையானவர்களே, இதே போல வேதாகமத்திலே மனிதர்கள் வந்து ஆறுதல் சொல்லியும் ஆறுதல் அடையாத ஒரு நபருக்கு இயேசு கிறிஸ்து எப்படி ஆறுதல் படுத்துகின்றார் என்பதை குறித்தே இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் ஆறுதல் அடையுங்கள், ஆறுதல் அடையுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்மை ஆறுதல் அடையுங்கள் என்று சொல்லி அப்படியே நிறுத்துவதல்ல. அப்படி ஆறுதல் அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு சம்பவத்தின் மூலம் நமக்கு விளக்கி காண்பிக்கின்றார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒரு நபர் ஏதாவது ஒரு காரியத்தில் துக்கத்தில் மூழ்கி போயிருக்கிறதுல நீங்கள் அவர்களை ஆறுதல் படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றீர்களா? இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் குடும்பத்துக்காகவே தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை கட்டளையிடுகின்றார். ஆண்டவர் என்ன செய்ய போகின்றார்? நீங்கள் ஆறுதல் அடைந்து சந்தோஷமாக சமாதானமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, குடும்பத்தினரே, நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்கள் மனைவி துக்கத்தில் இருக்கின்றார், நீங்கள் அவர்களை ஆறுதல் படுத்தி அதிலிருந்து மீட்டு கொண்டு வர முடியவில்லை. உங்கள் புருஷன் மிகுந்த துக்கத்தில் இருக்கின்றார், அவர்களை ஆறுதல் படுத்தி உங்களால் கொண்டு வர முடியவில்லை. எவ்வளவோ பிரயாசப்படுகின்றீர்கள், உங்களால் முடியவில்லை. என கருமையானவர்களை, அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை ஆண்டவருடைய வார்த்தை ஒரு சம்பவத்தின் மூலம் ஆண்டவராகிய கர்த்தர் விளக்கி காண்பித்ததை நான் உங்களோடு கூட இந்த நாளில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வேதம் ஆறுதல் அடையுங்கள் என்று மாத்திரமல்ல, மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது என்பது பாருங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க
வாசிக்க கேட்போம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், வேதம் சொல்லுகின்றது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். வேதம் சொல்லுகின்றது அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி. என கருமையானவர்களே, துயரப்படுகிறவர்களை வேதம் சொல்லுகின்றது நீங்கள் கண்ணீரின் பாதையில் கடந்து போகும் பொழுது ஏன் இப்படி நடக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நிகழ்ந்தது என்று சொல்லி கலங்கி இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ துயரப்படக்கூடிய நீ பாக்கியவான் பாக்கியவதி என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். காரணம் என்ன தெரியுமா? நீ துயரத்தோடு கூட இருந்தால் அந்த காரியத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நீ அப்படியே துக்கத்தில் மூழ்கி போவது கிடையாது, உன்னை ஆறுதல் படுத்தும்படிக்கு நான் இருக்கின்றேன் என்று தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். உங்களை எப்படி ஆறுதல் படுத்துகின்றார்? என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை நான் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை பார்த்த பொழுது எத்தனையோ முறை இந்த சம்பவத்தை நான் தியானித்திருக்கிறேன். ஆனால் இந்த வசனத்தை ஆண்டவராகிய கர்த்தர் விளக்கி கொடுத்து இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை நான் தியானித்து பார்த்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய கர்த்தர் ஆறுதல் அடையாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி ஆறுதல் செய்கின்றார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, எப்படி ஆறுதல் படுத்துகின்றார் என்பதை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். என கருமையானவர்களே, சில வேளைகளில் குடும்பத்தில் யாராவது ஒரு நபர் துக்கத்தோடு இருக்கும் பொழுது அவர்கள் நிமித்தம் ஒருவேளை அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் துக்கம் இருக்கலாம், மற்றவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்தாலும் யாராவது ஒரே ஒரு நபர் அந்த துக்கத்திலிருந்து அந்த குடும்பத்தில் மீண்டு வர முடியாமல் அவர்கள் தவித்து கொண்டிருப்பார்கள் என்றால் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களையும் அது துக்கத்தில் ஆழ்த்திவிடும். என கருமையானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கின்றார் என்பதை பாருங்கள். அதற்கு முன்பதாக நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு முறை ஒரு வயதான தாயார் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு என்னிடத்தில் ஜெபிப்பதற்காக அவர்கள் வந்திருந்தார். அப்பொழுது அவருடைய மகனை நான் பார்த்த நேரத்தில் முகத்திலே மிகுந்த துக்கத்தோடு கூட இருக்கக்கூடியதை அவருடைய முகத்திலே காண முடிந்தது. அந்த தாயார் மிகுந்த வேதனையோடு கூட, அந்த விதவையான தாய் தன்னுடைய பிள்ளையை குறித்து மிகுந்த வியாகுலத்தோடு கூட அவர்கள் பேச தொடங்கினார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் சொன்ன காரியம், என்னுடைய பையனுக்கு நான் திருமணம் செய்து வைத்தேன், என் புருஷன் மரித்த பின்பதாக அதன் பின்பதாக என் புருஷன் மரித்த அந்த துக்கம் ஒரு பக்கம் இருந்தால் அந்த காரியத்திலிருந்து நான் மீண்டு வந்த இவனுக்கு நான் திருமணம் செய்து வைத்தேன். ஆனால் திருமணம் செய்து வைத்த அவனுடைய மனைவி அவனை விட்டு போய்விட்டாள். இந்த நேரத்தில் அவன் தனியாக நின்று கொண்டு தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என கருமையானவர்களே, அந்த தாயார் அந்த காரியத்திலிருந்து துக்கத்திலிருந்து மீண்டு வந்தாலும் தன் மகன் துக்கத்தோடு கூட இருக்கிறபடியினால் என் மகனை இந்த துக்கத்திலிருந்து நான் எப்படி மீட்டு எடுப்பேன், அவனுக்கு நான் எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் என்னால் ஆறுதல் படுத்தவே முடியவில்லை, என் மகனுக்கு ஆறுதல் சொல்ல என்னால் முடியவில்லை என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். என கருமையானவர்களே, இந்த நேரத்தில் உங்களோடு கூட நான் ஒரு காரியத்தை நான் பேச விரும்புகின்றேன். பிள்ளையினுடைய காரியத்தின் நிமித்தம் பெற்றோர்கள் ஒருவேளை நீங்கள் மிகுந்த துக்கத்தோடு கூட இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? அவர்களை ஆறுதல் படுத்த முடியாதபடிக்கு நீங்கள் இருக்கின்றீர்களா? ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த நேரத்தில் அந்த தம்பியை பார்த்த நேரத்தில் அவனை பொறுத்த மட்டில் விரக்தியான ஒரு நிலைமையை பார்க்க முடிந்தது. நான் அந்த அம்மாவினிடத்தில் நான் சொன்னேன், அம்மா, சில வேளைகளில் சிலருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்கள் ஒரு சிலர் உடனடியாக அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள். ஒரு சிலர் சில மாதங்களாம், ஒரு சிலர் சில வருடங்கள் கூட ஆகலாம். அவர்கள் அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வந்து அவர்கள் ஆறுதல் அடைந்தால் தானே அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம வேறு காரியங்களை நம்ம செய்ய முடியும். அது வரைக்கும் நம்மால் ஒரு காரியத்தையும் அவர்களுக்கு செய்ய முடியாது. ஆகவே நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்லுகின்றேன். நம்மால் அவர்கள் ஆறுதல் படுத்த முடியாமல் போகும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை
சொல்லக்கூடியதை நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நிகழ்ந்து அந்த சம்பவத்தின் நிமித்தம் பிள்ளைகள் மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருக்கின்றார்களா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலகட்டத்தில் அநேக வேளைகளில் பிள்ளைகள் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் திடீரென்று வேலை போய்விடுகின்றது. அப்படித்தானே? இப்படி வேலை போனவுடனே அந்த மகனானவன் மகளானவள் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவர்கள் மிகவும் கலங்குவார்கள். என்னுடைய வேலை போய்விட்டதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி. ஒன்றை மாத்திரம் சொல்லுகின்றேன், வேலை போய்விட்டது என்பதை குறித்து கலங்காதிருங்கள். கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றார், என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்கின்ற நம்பிக்கை உண்டாகத்தக்கதாக நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நான் ஆசிரியராக நான் வேலை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில், அப்பொழுது நான் ஆசிரியராக வேலை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் வாலிபனாக இருக்கும் பொழுது ஆசிரிய உத்தியோகத்தில் நான் சேருகின்றேன். நான் சேர்ந்து ஒரு சில வருடங்கள், 2-3 ஆண்டுகளிலே எனக்கு திருமணம் நிச்சயமாகின்றது. அப்போ திருமணம் நிச்சயமாக கூடிய அந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு திருமண காரியம் என்ற உடனே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய வேலை திடீரென்று போய்விட்டது. இந்த ஆசிரிய உத்தியோகம் திடீரென்று போய்விட்டபடியினால் இந்த இருதயம் மிகவும் உடைந்து போனேன். எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் நம் நிமித்தம் நம்முடைய பெற்றோர்களும் வேதனைப்படுவார்களே, குடும்பத்தில் உள்ளவர்களும் வேதனைப்படுவார்களே. எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த துக்கத்திலேயே நம்ம மூழ்கி போய் விடாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் ஆறுதல் அடையுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். சமாதானமாயிருங்கள்னு சொன்னார், சந்தோஷமாயிருங்கள்னு சொன்னார், அன்பாயிருங்கள்னு சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஆறுதல் அடையுங்கள் என்று சொன்ன வாக்கியம் எவ்வளவு முக்கியமான வாக்கியம் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆறுதல் அடையக்கூடிய இந்த காரியத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார்? ஆறுதல் அடையுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, நான் ஆறுதல் அடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகின்றார். உங்கள் குடும்பத்தில் உள்ள நபரை துக்கத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். யோவான் 11வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 11வது அதிகாரம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவத்தில் நாம் தெரிந்த சம்பவத்தில் இந்த நாளில் நாம் அறிந்திராத ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகின்றோம். இது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். யோவான் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு குடும்பத்தினரை குறித்து வேதம் அழகாக விவரித்து காட்டுகின்றது. அதில் 2 சகோதரிகளும் ஒரு சகோதரனை குறித்து வேதம் சொல்லுகின்றது. இதில் மார்த்தாள் மரியாள் 2 பேரும் சகோதரிகள். அதில் சகோதரனாக லாசருவை குறித்து வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களை வேதம் சொல்லுகின்றது, இந்த 3 பேரையும், இந்த குடும்பத்தில் உள்ள 3 நபர்களையும் இயேசுவானவர் சிநேகித்தார், அவர்கள் மீது அன்பாயிருந்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யோவான் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவானவர் மிகுந்த நேசித்த அன்பாயிருந்த ஒரு குடும்பம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நேசிக்கக்கூடிய குடும்பத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவம், ஒரு இழப்பு அல்லது ஒரு வேதனையான ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என்றால், அல்லது குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் வியாதிப்பட்டு விட்டார்கள் என்றால், எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன நினைக்கின்றோம்? ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை நேசிக்கவில்லை என்று நினைத்துக் கொள்ளுகின்றோம். கர்த்தர் நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். வேதம் இந்த சம்பவத்தில் சொல்லுகின்றது, அழகாக எழுதியிருக்கின்றது, அவர்கள் 3 பேரிடத்திலும் ஆண்டவர் அன்பா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ ஒரு சந்தோஷமான குடும்பம், ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற குடும்பம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு சம்பவம் நிகழ்கின்றது. அதாவது அவர்களுடைய சகோதரனாகிய லாசரு வியாதிப்படுகின்றான்.
அந்த வியாதியை பார்த்தவுடனே ஒருவேளை இந்த காரியத்தில் என்ன நடக்குமோ, இவனுக்கு ஒரு வியாதி வந்து விட்டதே என்ற உடனே சில வேளைகளில் யாராவது குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் வியாதிப்படும் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த நபர் நிமித்தம் அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் துக்கத்தில் மூழ்க தொடங்குவார்கள். என கருமையானவர்களே, ஒரே ஒரு நபர் பாதிக்கப்படுகிறதின் நிமித்தம், ஒரே ஒரு நபர் வியாதிப்படுகிறதின் நிமித்தம் அவர்கள் இப்பொழுது இந்த நேரத்தில் குடும்பமே துக்கத்தில் மூழ்கி இருக்கின்றது. அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை நம்ம வேதத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், இந்த லாசரு வியாதிப்பட்ட உடனே இயேசுவானவருக்கு இந்த செய்தியை அனுப்புவதற்காக, அவர் இன்னொரு இடத்துல இருந்தபடியினால் அவர் எங்கு இருக்கிறார் என்று அறிந்து அவருடைய சகோதரிகள், நீர் சிநேகிக்கக்கூடிய லாசரு வியாதியா இருக்கிறான் என்று சொல்லும்படிக்கு ஆள் அனுப்பினார்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. வாசித்து பாருங்கள். யோவான் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல. நீர் சிநேகித்தவன் என்று போடவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். சிநேகித்தவன் என்று சொல்லவில்லை, நீர் சிநேகிக்கிறவன். இப்பொழுதும் நீர் அன்பா இருக்கிறீர். நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ஒருவர் மூலமாக இந்த செய்தி அனுப்பப்படுகின்றது. இது எதை குறிக்கின்றது என்றால் ஜெபத்தை குறிக்கின்றது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு காரியத்தை தெரியப்படுத்துவது. என கருமையானவர்களே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் வியாதிப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தருக்கு தெரியப்படுத்துவது, இது ஜெபத்தை குறிக்கின்றது. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தை அவர் செவிக்கு போய் சேருகின்றது. இந்த செய்தி அவருக்கு எட்டுகின்றது. என கருமையானவர்களே, அதன் பின்பதாக இந்த சகோதரிகள் மிகுந்த ஆவலோடு கூட இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். இயேசுவானவர் வருவார், இவன் வியாதிப்பட்டிருக்கிற நேரத்தில் இவனை குணமாக்க அவரால் முடியும், அவர் வந்து சுகப்படுத்துவார் என்று மிகுந்த ஆவலோடு கூட காத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கக்கூடிய அந்த வேளையில் அவர்கள் நினைத்து கூட பார்க்காத ஒரு சம்பவம் நிகழ்கின்றது. எதிர்பாராத விதமாக அவர்களுடைய சகோதரனாகிய லாசரு மரித்து போகின்றான். என கருமையானவர்களே, வியாதிப்பட்ட நேரத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருந்த சகோதரிகள், இப்பொழுது எங்கள் சகோதரனை நாங்கள் இழந்து போய் விட்டோமே, எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லி அவர்கள் மிகுந்த துக்கத்திலே மூழ்கி இருக்க வேண்டும். என கருமையானவர்களே, இப்பொழுதுதான் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். 2 சகோதரிகளும் ஒரு காரியத்தின் நிமித்தம் துக்கத்திலே மூழ்கிறார்கள். மார்த்தாளும் மரியாளும் தன் சகோதரன் மரித்த காரியம் மட்டுமல்ல, ஆண்டவருக்கு சொல்லி அனுப்பினோம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் வரும் முன்பதாகவே அவன் மரித்து போய்விட்டானே, அவர் இன்னும் வரவில்லையே. என கருமையானவர்களே, ஆண்டவருக்கு சொல்லி ஏமாற்றமே மிஞ்சிய நேரத்தில் அவர்களுடைய இருதயமெல்லாம் உடைந்து நொறுங்கி போயிருக்கும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் கேட்டு கேட்டு எனக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கின்றது, என் தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலும் வரவில்லையே என்று சொல்லி நீங்கள் வியாகுலத்தோடு கூட இருக்கின்றீர்களா? ஒன்றை மாத்திரம் சொல்கின்றேன், நீ தேவனாகிய கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காரியம் தாமதமாக வருகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்றே தேவனாகிய கர்த்தர் செய்கின்றார். அவருடைய மகிமையை நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் வெளிப்படுத்துவார். நீங்கள் ஒருவேளை ஆண்டவரே உம்மிடத்தில் கதறி அழுதும் எனக்கு இன்னும் பதில் வரவில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் கதறி கதறி ஒருவேளை சோர்ந்து போனவர்களாக இருக்கின்றீர்களா? இந்த மார்த்தாள் மரியாளை போல இயேசுவை நாங்கள் அழைத்தோம், அவர் வரவில்லையே, எங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியதே என்று சொல்லி அவர்கள் மிகுந்த வியாகுலத்தோடு கூட ஏமாற்றத்தோடு கூட அந்த நேரத்தில் அவர்கள் அந்த துக்கத்தில் மூழ்கி இருக்கிற அந்த நேரத்தில், என கருமையானவர்களே, உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், 2 சகோதரிகளுமே துக்கத்தில் மூழ்கி இருக்கின்றார்கள். இந்த துக்கத்தில் மூழ்கி இருக்கின்ற அந்த நேரத்தில் லாசரு மரித்த அவனை அடக்கம் செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, துக்கத்தோடு கூட இருக்கக்கூடிய இந்த 2 சகோதரிகளுக்கு ஆறுதல் சொல்வதற்காக அவர்களுடைய உறவினர்களாக இருக்கலாம்,
யூதர்களில் சிலர் அங்கு வந்து இவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு வருகிறார்கள். பாருங்கள், யோவான் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். எதற்காக வந்திருந்தாங்க? அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு வந்திருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, முக்கியமான ஒரு காரியத்துக்கு நேராக நான் வருகின்றேன். 2 சகோதரிகள் மிகுந்த துக்கத்தோடு கூட இருக்கின்றார்கள். சகோதரிகள் துக்கத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு நடந்து விட்டது. இனி அந்த காரியத்தை நினைத்து நம்ம வருத்தப்பட வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு நன்மை செய்வார் என்று அவர்களுக்கு பல விதங்களில் ஆறுதல் சொல்லுவார்கள். என கருமையானவர்களே, இன்றைக்கும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆறுதல் சொல்லும்படிக்கு நீங்கள் புறப்பட்டு போகக்கூடியவர்கள், உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன், அல்லது கட்டளையாகவே நான் சொல்ல விரும்புகின்றேன். உங்கள் ஆறுதல் சொல்லும்படிக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய நாவை முதலாவது அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, ஆறுதல் சொல்லும்படிக்கு நீங்கள் புறப்பட்டு போகக்கூடியவர்கள் ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தையை தவிர வேறு ஒன்றையும் நீங்கள் சொல்லாதபடிக்கு உங்கள் நாவை நான் சொல்லுகின்றேன், கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்து அந்நிய பாஷையின் வரத்தை கொடுப்பது எதற்காக தெரியுமா? நீ அந்நிய பாஷையில் நீ பேசுகிறாய் என்றால் உன் நாவை கட்டுப்படுத்துவதற்காக தேவன் கொடுத்த வரம் அது. எனக்கு அருமையானவர்களே, அந்நிய பாஷை பேசுவது என்பது பெருமைக்காக கொடுக்கவில்லை, உன் நாவை கட்டுப்படுத்துவதற்காக. எனக்கு அருமையானவர்களே, நாவை கட்டுப்படுத்த மனுஷனால முடியாது. தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த வரத்தினால மட்டும்தான் உன் நாவை கட்டுப்படுத்த முடியும். எதற்காக தேவனாகிய கர்த்தர் அந்நிய பாஷையின் வரத்தை கொடுக்கின்றார் என்றால், எனக்கு அருமையானவர்களே, உன் நாவை கட்டுப்படுத்தி தேவனுக்கு பிரியமானதை மட்டும் நீ பேசுவதற்காக. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது என்று வேத வசனம் சொல்லுகின்றது. துதிப்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நாவை தேவனாகிய கர்த்தர் படைத்திருக்கின்றார், மற்றவர்களை சபிப்பதற்காக அல்ல. எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்தில் நான் ஏன் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன் என்றால், யோபுவினுடைய சரித்திரத்தை நான் ஒப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். இந்த மார்த்தாள் மரியாள் சம்பவத்தில் குடும்பத்தில் துக்கத்தோடு கூட இருக்கிறார்கள் என்றால் ஆறுதல் சொல்லும்படிக்கு யூதர்கள் வந்து அவர்கள் 2 பேருக்கும் ஆறுதல் சொல்லுகிறார்கள் என்று வேதத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதை நான் ஒரு காரியத்தோடு கூட ஒப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு அநேகர் புறப்பட்டு போகின்றோம். நல்லது, அது ஒரு நல்ல காரியமும் கூட. ஆறுதல் சொல்லும்படிக்கு நீங்கள் புறப்பட்டு போகக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தருடைய கட்டளையாக நான் சொல்லுகின்றேன். ஆறுதல் சொல்லும்படிக்கு புறப்பட்டு போகக்கூடியவர்கள் முதலாவது நான் சொல்லுகின்றேன், அதிகமான ஜெபத்திலே காத்திருந்து விட்டு நீங்கள் புறப்பட்டு போங்கள். இல்லாவிட்டால் யோபுவினுடைய சிநேகிதர்களைப் போல நீங்கள் மாறிவிடுவீர்கள். அவர்கள் என்ன நோக்கத்துக்காக புறப்பட்டு போனார்கள் என்பதையே மறந்து போய்விட்டார்கள். என்ன நோக்கத்துக்காக போனார்கள்? செய்தது எல்லாம் யோபுவினுடைய சிநேகிதர்கள் அழகாக செய்தார்கள். யோபுவினுடைய சரித்திரத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், யோபு தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையில் தனக்கு சொத்துக்களை எல்லாம் இழக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, பிள்ளைகளை இழக்கின்றான். ஒரு பெரிய இழப்பு குடும்பத்தில். அது மாத்திரமல்ல, சரீரத்தில் வியாதியோடு கூட மிகுந்த வியாகுலப்பட்டிருக்கின்ற நேரத்தில் அவனும் மனைவியும், எனக்கு அருமையானவர்களே, அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் யோபுவினுடைய சிநேகிதர்கள் அங்கு போகக்கூடியவர்கள், அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நல்ல காரியம் செய்வதற்காகவே அவனுடைய சிநேகிதர்கள் புறப்பட்டு போகின்றார்கள். ஐயோ, நமக்கு சிநேகிதனாகிய யோபுவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்துவிட்டது,
விட்டதே, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை சந்தித்து மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருக்கின்றான். அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு நாம் புறப்பட்டு போவோம் என்று புறப்பட்டு போகின்றார்கள். இது எதற்காக ஆண்டவர் எழுதியிருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் இன்றைக்கு சில குடும்பத்தில், எனக்கு அருமையானவர்களே, ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்லுகின்றேன், நீ ஆறுதல் சொல்லும்படிக்கு புறப்பட்டு போகக்கூடிய நேரத்தில் உன் வாயிலிருந்து ஆறுதலான வார்த்தைகளை தவிர வேறு ஒரு வார்த்தையும் வரக்கூடாது என்கின்ற முடிவோடு கூட நீ போ. கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை அன்றி வேறு ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக இல்லாவிட்டால், நான் சொல்லுகின்றேன், ஆறுதல் சொல்லும்படிக்கு புறப்பட்டு போனவர்கள் தான் யோபுவினுடைய சிநேகிதர்கள். ஆனால் அதை செய்யாதபடிக்கு அவர்கள் நாவு ஆறுதல் சொல்லுவதை விட்டுவிட்டு, எனக்கு அருமையானவர்களே, வேதனையிலே துடித்து கொண்டிருக்கிறவனை தன்னுடைய வார்த்தைகளினால் குத்தி கிழித்தார்கள். அப்படி கிழித்ததின் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் மிகுந்த கோபம் கொண்டார் யோபுவினுடைய சிநேகிதர்கள் மீது. எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தில் ஆண்டவராகிய கர்த்தருடைய கோபம், வேதனையில் ஒருவன் இருக்கிறான் என்றால் ஒன்று அவனை ஆற்றி தேற்றும்படிக்கு நீ புறப்பட்டு போ, இல்லாவிட்டால் அந்த இடத்துக்கே நீ போக வேண்டாம். காரணம், நீ ஆறுதல் சொல்ல தகுதியற்றவனாக நீ இருப்பாய் என்றால் நீ அந்த உத்தியோகத்தை நீ செய்யாதே. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். யோபு 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் நேர்த்தியாக செய்கின்றார்கள். மிகுந்த வேதனையோடு இருக்கக்கூடிய தன் சிநேகிதனுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு போகின்றார்கள். நல்ல காரியம். எனக்கு அருமையானவர்களே, அழகாக காரியத்தை செய்யக்கூடியவர்கள் ஏன் இப்படி மாறி போனார்கள் என்று தெரியவில்லை. வாசிக்கலாம். யோபு 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோபுடைய 3 சிநேகிதனாகிய தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது, யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும், கருமையானவர்களே, அவனுக்காக பரிதபிக்கவும், அவனுக்கு ஆறுதல் சொல்லவும், ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது, கருமையானவர்களை, யோபுவை பார்த்தவுடனே அவனுடைய உருவத்தை பார்க்கின்றார்கள். உருவமே தெரியாத அளவுக்கு அவன் எலும்பும் தோலுமாக மாறி போயிருக்க வேண்டும். எப்படி இருந்த யோபு இப்படி மாறி போய்விட்டானே என்று சொல்லி தன் சிநேகிதனுக்காக அழத் தொடங்குகிறார்கள். வாசிக்கலாம். சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு, அவன் துக்கம் மகா கொடிய துக்கம். எனக்கு அருமையானவர்களே, சிலருடைய வாழ்க்கையில் துக்கம் கொடிய துக்கம், மகா கொடிய துக்கமாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு நம்ம போகும் பொழுது நான் சொல்லுகின்றேன், இயேசு கிறிஸ்துவோடு கூட செல்லுங்கள். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. இயேசு கிறிஸ்துவோடு கூட செல்ல வேண்டும். யோபினுடைய சிநேகிதர்கள் முதலாவது போகக்கூடிய நேரத்தில் கர்த்தரோடு கூட தான் அங்கு போகின்றார்கள். அவர்கள் செய்யும்படிக்கு அவர்கள் ஆறுதல் சொல்லவே அங்கு புறப்பட்டு போனார்கள். வாசிக்கலாம். வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனுடைய ஒரு வார்த்தையும் பேசாமல். என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா? ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆறுதல் சொல்லக்கூடியவர்களுக்கு முதலாவது தெரிந்திருக்க வேண்டும், நான் ஒரு வார்த்தையும் இப்பொழுது பேசக்கூடாது. வந்து பக்கத்தில் அமர்ந்து, எனக்கு அருமையானவர்களே, அவர்களோடு கூட அழுது கொண்டிருக்கக்கூடிய காரியம். அழுகிறவர்களுடன் அழுங்கள் என்று சொல்லுகின்றதை வேதவசனம். அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையும் பேசாமல் எப்படி ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பாருங்கள். மனிதனுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். அந்த காரியம் இந்த இடத்துல யோபுவினுடைய நண்பர்கள் வந்து அந்த இடத்துல
அவனோடு கூட அமர்ந்து, எனக்கு அருமையானவர்களை, யோபுவை பார்த்து இவர்கள் அழக்கூடிய நேரத்தில் என்னோடு கூட வேதனைப்படுவதற்கு, இந்த வேதனையிலே என்னோடு கூட பங்கு பெறுவதற்கு என் சிநேகிதர் இருக்கிறார்களே என்று சொல்லி யோபுவுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் கிடைத்திருக்கும். வாசிக்கலாம். அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். 7 நாள் அவனோடே கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்தை நீங்க பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் யோபு அந்த நேரத்தில் தன்னுடைய காரியங்களை எல்லாம் நினைத்து பார்த்து அவன் புலம்பக்கூடிய அந்த காரியத்தை பார்த்த உடனே ஆறுதல் சொல்லும்படிக்கு வந்தவர்கள், எனக்கு அருமையானவர்களே, ஆறுதல் சொல்லும்படிக்கு வந்தவர்கள் இப்பொழுது யோபுவை குற்றப்படுத்தி பேசத் தொடங்கினார்கள். யோபுவை மேலும் வேதனைப்படுத்தி பேசத் தொடங்கினார்கள். ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் நினைத்து கொள்ளுகிறீர்கள் நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், இன்னொரு நபர் வியாதிப்பட்டு இருக்கின்றார், அவரோடு கூட தேவனாகிய கர்த்தர் இல்லை, என்னோடு கூட தான் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள் என்று அர்த்தம். வியாதிப்பட்ட அந்த நபரோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை யோபுனுடைய சரித்திரம் நிரூபித்து காட்டுகின்றது. வியாதிப்பட்ட நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, யோபு வியாதிப்பட்டான், கர்த்தர் அவனோடு கூட தான் இருந்தார். அதே நேரத்தில் மார்த்தாள் மரியாள் சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் சிநேகித்த லாசருவுக்கு வியாதி வந்தது என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படி என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் சிநேகிக்க கூடியவர்களுக்கும் வியாதி வரும். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே தான் நான் சொல்லுகின்றேன், எந்த ஒரு மனிதன் வியாதிப்படும் பொழுது அதை குறித்து தீர்ப்பு சொல்லும்படிக்கு துணிகாதே. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் சொல்லாதிருங்கள். இன்றைக்கு வியாதி வந்துவிட்டது என்றால், எனக்கு அருமையானவர்களே, உடனே இது பாவத்தின் நிமித்தம் வந்தது, சாபத்தின் நிமித்தம் வந்தது என்று சொல்லி நீ உன்னை ஒரு நீதிமானாக நினைத்து கொண்டு அவர்களை ஒரு குற்றவாளியாக பேசத் தொடங்குவாய் என்றால், கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்யும் நாளில் தேவனாகிய கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்காமல் விடமாட்டார். எனக்கு அருமையானவர்களே, யோபுவோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவனுடைய சிநேகிதர்களுக்கு தெரியாது. இப்படி சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் கர்த்தர் அவனோடு கூட இல்லை என்று அவர்கள் நினைத்து கொண்டு பேசத் தொடங்கினார்கள். அந்த யோபுவினுடைய சரித்திரத்தை முழுவதும் வாசித்து பார்த்தோம் என்றால் தான் தெரியும். ஆறுதல் சொல்லும்படிக்கு வந்தவர்கள் வந்த வேலையை விட்டுவிட்டு அடுத்த வேலையை செய்யத் தொடங்கினதின் விளைவு தேவனாகிய கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளானார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஊழியம் செய்யக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், நீ ஆறுதல் செய்யும்படிக்கு நீ அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள். அந்த காரியத்தை செய்யும்படிக்கு நீ புறப்பட்டு போகும் பொழுது என்ன பேச வேண்டும் என்பதை கர்த்தரிடத்தில் கேட்டு பேச வேண்டும். பிரசங்கிக்கிறதற்கு மாத்திரம் கர்த்தருடைய துணை போதும் என்று நினைக்கக்கூடாது. ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு தனியாக போய் ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்லும்படிக்கு நீ புறப்பட்டு போகும் பொழுது உன்னை நீதிமானாக நினைத்து கொண்டு அவனை ஒரு குற்றவாளியாக பார்க்கும் எண்ணமே இருக்காதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஊழியக்காரர்கள் அநேகர் ஒருத்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு துன்பம் துக்கம் வந்து விட்டது என்றால், ஏதாவது ஒரு இழப்பு நேர்ந்து விட்டது என்றாலே உடனே சொல்லக்கூடியது இது பாவத்தின் நிமித்தம், இது சாபத்தின் நிமித்தம் என்று சொல்லி துக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை மீட்டு எடுப்பது தான் உன்னுடைய ஊழியம். நீ போய் குற்றப்படுத்துவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எந்த நோக்கத்துக்காக தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக உன்னை அர்ப்பணித்து முன்னேறி செல். எனக்கு அருமையானவர்களே, யோபுவினுடைய சிநேகிதர் மீது தேவனாகிய கர்த்தருடைய கோபம் மூண்டதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், ஆறுதல் சொல்லும்படிக்கு வந்தீர்கள். அன்றைக்கு அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு வந்தவர்கள் நேர்த்தியாக செய்தீர்கள். ஒரு வாரம் அவனோடு கூட அமைதலாக உட்கார்ந்திருந்தவர்கள் ஏன் தேவையில்லாமல் வாயை திறந்தீர்கள்? ஏன் யோபுவை குற்றப்படுத்தினீர்கள்? நீங்கள் அவனை அல்ல, அவனோடு கூட இருந்த என்னை பேசினீர்கள் என்பது போல தேவனாகிய கர்த்தர் கோபம் கொண்டார். எனக்கு அருமையானவர்களே,
ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஆறுதல் படுத்துவதற்கு தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட காரியத்தையும் ஆண்டவர் செய்கின்றார். நான் மறுபடியும் இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு அந்த குடும்பம் இருக்கக்கூடிய அந்த சம்பவத்துக்கு வருகின்றேன். யோவான் 11வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அதே போல யூதர்கள் இந்த 2 பேருக்கும் குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பை சந்தித்த அந்த மார்த்தாள், மரியாளுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு வருகின்றார்கள். அவர்கள் செய்தது என்ன? யோவான் 11:19 வாசிக்கலாம். யூதரில் அநேகர் மார்த்தார், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். ஆறுதல் சொல்லும்படிக்கு என்ன நோக்கத்துக்காக வந்திருந்தார்கள்? எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் இழப்பு நடக்குதுன்னு வைத்து கொடுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணுவதற்கென்றே வருவார். ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு, ஒரு டெத்து நடக்குது அப்படின்னு சொன்னால் ஆறுதல் சொல்லுவதற்கு மட்டும்தான் போக வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு முறை நான் ஒரு அந்த வீட்டில் அடக்க ஆராதனை முடிந்து அந்த வீட்டுக்கு நான் போயிருந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, துக்கத்தோடு கூட அந்த குடும்பத்தினர் இருக்கிறார்கள். வெளியே பார்த்தீர்கள் என்றால் உறவினர்கள் எல்லாம் வெளியே உட்கார்ந்து அரட்டை அடித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, எந்த காரியத்திற்காக நாம் வருகின்றோம் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல ஆறுதல் சொல்லும்படிக்கு வரக்கூடிய நபர் அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய காரியத்தை மட்டும் செய்ய வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, காரணம் அது ஒரு மிகப்பெரிய ஊழியம். நான் சொல்லுகின்றேன், ஆறுதல் சொல்லுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஊழியம். அது தேவனாகிய கர்த்தருடைய உதவியோடு கூட செய்தோம் என்றால் அது மிகப்பெரிய ஆறுதல். எனக்கு அருமையானவர்களே, அது ஆண்டவராகிய கர்த்தர் விரும்பக்கூடிய காரியம். இந்த யூதர்கள் யோபுவினுடைய சிநேகிதர்களை போல வரல போன்று நல்ல நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆறுதல் சொல்லக்கூடிய காரியத்தை மட்டுமே நான் இந்த நாளில் நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நீங்கள் வியாகுலத்தோடு கூட இருக்கின்றீர்களா? எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் பிள்ளைகள் நிமித்தம் புருஷன் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கும் பொழுது மனைவி ஆறுதல் படுத்துவாள். பிள்ளைகளை குறித்து ஏன் கவலைப்படுகிறீர்கள், கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் படுத்துவாள். சில வேளைகளில் அவர்கள் ஆறுதல் படுத்த முடியும், சில வேளைகளில் மனைவியால் கூட புருஷன் ஆறுதல் படுத்த முடியாது. அதே போல சில வேளைகளில் மனைவி மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருக்கும் பொழுது புருஷன் ஆறுதல் படுத்த முயலுவான். அவனாலும் சில வேளைகள் அது முடியாமல் போகலாம். அதே போல் ஒரு சம்பவத்தை வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1 சாமுவேல் சம்பவத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். சாமுவேலுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த காரியத்தை குறித்து நம்ம சொல்லும் பொழுது சாமுவேலினுடைய தாயாகிய அன்னாளை குறித்து வேதம் சொல்லக்கூடியது. அந்த சம்பவத்தில் அன்னாள் மிகுந்த துக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது இந்த அன்னாளுடைய புருஷனாகிய எல்கானா அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்கின்றான் என்று பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளை பார்த்து புருஷனாகிய எல்கானா என்ன சொல்லுகின்றான்? அன்னாளே, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். குழந்தை இல்லையேன்னு சொல்லி நீ ஏன் கலங்குகிறாய்? நான் உனக்கு இருக்கின்றேன். எனக்கு அருமையானவர்களை, ஒரு ஆறுதலான வார்த்தைகளை தன் மனைவியினிடத்தில் பேசுகின்றான். அதுதான் நான் சொல்லுகின்றேன். புருஷனுக்கு ஆறுதலாக ஆண்டவர் ஏன் ஏற்ற துணையை கொடுக்கிறார் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, ஏன் ஏற்ற துணையை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கின்றார்? ஏற்ற துணையாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் ஒருவர் துக்கத்தில் மூழ்கி போகக்கூடிய நேரத்தில் அவர்களை மற்றவர்கள் ஆறுதல் படுத்துவதற்காகவே. எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு முறை நான் ஒரு குடும்பத்துக்கு ஜெபத்திற்காக நான் அழைக்கப்பட்டிருந்த பொழுது அந்த குடும்பத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த குடும்பத்தினர் மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தார்கள். அன்றைக்கு அவர்களை பார்த்த நேரத்தில் எல்லாம் வீடெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் மிகவும் வசதி படைத்தவர்களாக அந்த குடும்பத்தினர் இருந்தார்கள். அவர்களை சந்தித்த அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு ஜெப கூட்டம் நடத்துவதற்காக அழைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் குடும்பத்தினர் எல்லாம் வந்து அந்த இடத்துல குழுமி இருந்தார்கள். அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருந்த அவர்களுடைய நிலைமை, சந்தோஷமாக இருந்த அவருடைய வாழ்க்கையில் திடீரென்று நடந்த ஒரு சம்பவம்.
அந்த குடும்பத்தினர் எல்லாவற்றையும் இழந்து மிகுந்த வேதனையோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்த பொழுது அவர்கள் என்னை அழைத்திருந்தார். எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் நான் அந்த குடும்பத்தினரை சந்திக்கும்படிக்கு அவர்கள் வீட்டுக்கு போன நேரத்தில் முன்னால் இருந்த எந்த வசதியும் இப்பொழுது அவர்களிடத்தில் இல்லை. எல்லாவற்றையும் இழந்து போய் அவர்கள் மிகுந்த வேதனையோடு கூட இருப்பதை அவர்கள் பார்த்த நேரத்திலே கண்டுபிடிக்க முடிந்தது. எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் அந்த புருஷன் சொன்னது, என்னுடைய தொழிலில் பெரும் இழப்பை சந்தித்து ஒன்றும் இல்லாதவனாக நான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் என்னவென்றால் என் மனைவி எனக்கு சொல்லக்கூடிய ஆறுதல் தான். அன்றைக்கு எல்லாம் இருக்கும் பொழுது என்னோடு கூட இருந்தாள். இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுதும் என் மனைவி என்னோடு கூட இருந்து எனக்கு சொல்லக்கூடிய அந்த ஆறுதல் தான். எனக்கு அருமையானவர்களே, எதற்காக தேவனாகிய கர்த்தர் வாழ்க்கை துணையை கொடுக்கிறார் என்றால், ஒருவர் துக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்களை துக்கத்திலிருந்து மீட்டு எடுக்க அந்த வாழ்க்கை துணையால் மட்டும்தான் முடியும் என்பது அநேகருக்கு தெரியாது. எனக்கு அருமையானவர்களே, அவர்களுடைய உள்ளம் அந்த நேரத்தில் என் புருஷன் எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாரா, என் மனைவி எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாரா என்று தவிக்கும். அதே போலத்தான் இந்த இடத்துல அன்னாளை பார்த்த மட்டில் எனக்கு அருமையானவர்களே, அவள் மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருக்கக்கூடியத புருஷனாகிய எல்கானா பார்த்த உடனே தன்னுடைய மனைவியை வேதனையோடு கூட பார்க்கின்றான். ஐயோ, இவ்வளவு துக்கத்திலிருந்து எப்படி நான் மீட்டு எடுப்பேன்? எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கிறாள், சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கக்கூடிய அவள், என்றைக்கு அவள் முகத்தில் நான் சிரிப்பை பார்ப்பேன் என்கின்ற அந்த ஏக்கம் அவனுக்கு இருந்தது. எனக்கு அருமையானவர்கள், ஆகவே தன்னால் முடிந்த மட்டும் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புருஷன்மார்களே, மனைவிமார்களே, உங்கள் புருஷனோ மனைவியோ துக்கத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அந்த துக்கத்தில் நீங்களும் அவர்களோடு கூட இருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். துக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறா, ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கிறா என்று அவர்கள் மீது எரிச்சல் அடையாதிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, துக்கத்தோடு ஒரு நபர் இருக்கும் பொழுது அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். யோபு துக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது அவனுடைய மனைவி அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை யோபுவை மேலும் வேதனைப்படுத்திய நேரத்தில் அவனுடைய வேதனை சொல்லி முடியாத வேதனையாக இருந்திருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் அன்னாளை எல்கானா, அன்னாளுடைய புருஷனாகிய எல்கானா தன் மனைவியை எப்படியாவது ஆறுதல் படுத்தி விடலாம் என்று பார்க்கின்றான். ஆறுதல் படுத்த முடியவில்லை. எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒரு சிலர் துக்கத்திலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள். ஆனால் ஒரு சிலர் துக்கத்திலிருந்து மீண்டு அவர்களை கொண்டு வந்து அவர்களை ஆறுதல் படுத்த முடியாமல் இருக்கும் பொழுது தான் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, மறுபடியும் இந்த சம்பவத்துக்கு நேராக நான் வருகின்றேன். யோவான் 11வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை மறுமுறை வாசிக்கலாம். யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். கருமையானவர்களே, ஆறுதல் சொல்லும்படிக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் ஆறுதல் சொல்லி இருக்கிறார்கள். நடந்த காரியத்தை பாருங்கள். 2 நபர் அந்த இடத்துல துக்கத்தில் இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் 2 பேர் துக்கத்தில் இருக்கிறார்கள், மார்த்தாளும் மரியாள். அங்கு வந்த அந்த யூதர்கள் ஆறுதல் சொல்லும் பொழுது மார்த்தாள் அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வந்து விடுகின்றாள். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் மனிதர்கள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை தூக்கி கொண்டு வருவார். ஆகவே அவர்கள் இப்பொழுது மார்த்தாளை அந்த துக்கத்திலிருந்து மீட்டு எடுத்ததின் நிமித்தம், எனக்கு அருமையானவர்களே, அவள் அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வந்தாலும் அவளுக்குள்ளாக ஒரே ஒரு ஏக்கம் என்ன தெரியுமா? நான் துக்கத்திலிருந்து மீண்டு வந்து விட்டேன், என் சகோதரி இன்னும் துக்கத்திலிருந்து மீண்டு வரவில்லையே என்று அவளுக்குள்ளாக ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். இப்பொழுது தான் அந்த சம்பவம் நிகழ்கின்றது.
இவர்கள் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் இயேசுவானவர் வரவில்லை, இவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் இயேசுவானவர் வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, நீ எதிர்பார்த்து இயேசுவானவரிடத்திலிருந்து பதில் வராமல் சோர்ந்து போய் இருக்கின்றாயா? நீ எதிர்பாராத நேரத்தில் கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும். ஆண்டவராகிய கர்த்தர் உனக்காக அந்த காரியத்தை செய்வார். ஆண்டவராகிய கர்த்தர், நீ எத்தனை நாட்கள் நீ கதறினாய், எத்தனை நாட்கள் கண்ணீரோடு கூட நீ இருந்தாய், எத்தனை நாட்கள் நீ தூங்காமல் இருந்த இரவுகள் எத்தனை, எல்லாம் கணக்கில் வைத்திருக்கக்கூடிய தேவன் ஆண்டவராகிய கர்த்தர் அங்கு வருகின்றார். அவர் வரும் பொழுது லாசருவை அடக்கம் பண்ணி கல்லறையில் வைத்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது எனக்கு அருமையானவர்களே, மனிதர்களால் ஆறுதல் அடைந்த அந்த மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாள். இயேசுவோடு கூட பேசக்கூடியது எல்லாம் நம்ம பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவானவருடைய உள்ளம் இப்பொழுது ஒரு காரியத்திற்காக இயங்குகிறது. என்ன தெரியுமா? உன்னுடைய சகோதரியாகிய மரியாள், மார்த்தாளே, உன்னுடைய சகோதரியாகிய மரியாளுக்கு அநேகர் ஆறுதல் சொன்னாலும் அவள் ஆறுதல் இன்னும் அடையவில்லை. தயவு செய்து அவளை போய் நீ அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவானவர் சொல்லக்கூடிய கட்டளையை உங்களுக்கு சொல்லுகிறேன். எதற்காக மரியாளை ஆண்டவர் அழைக்கிறார் என்றால் ஒரே காரியம்தான், ஆறுதல் அடையுங்கள், என் சமூகத்துக்கு வாருங்கள், நானே ஆறுதல் செய்கின்றவர் என்று உங்களை தேவனாகிய கர்த்தர் அழைக்கின்றார். சில வேளைகளில் மனிதர்களால் ஆறுதல் படுத்த முடியாமல் சில வேளைகளில் தவித்து கொண்டிருக்கிற குடும்பத்தினரே, நான் ஒன்று சொல்லுகிறேன், இயேசுவானவர் அழைக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். அவருடைய சமூகத்தில் அமர்ந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். அவர்கள் அழக்கூடிய அந்த அழுகை, அவர்கள் சிந்தக்கூடிய கண்ணீர் கர்த்தருடைய பாதத்தில் சிந்தப்படட்டும். எனக்கு அருமையானவர்களை, வீட்டிலே உட்கார்ந்து மரியாள் அழுது கொண்டிருக்கிறாள். இயேசுவானவர் வந்தது அவளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் மார்த்தாள் போய் மரியாளிடத்தில் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். இதுதான் மனிதர்களால் ஆறுதல் படுத்த முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும். ஆறுதல் அடையுங்கள் என்று சொன்னாரே, ஆறுதல் அடையுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி ஆறுதல் அடைய வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை அழைக்கிறேன், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். இயேசுவானவர் மரியாளை அழைக்கக்கூடிய காரியத்தை பாருங்கள். யோவான் 11:28 வாசிக்கலாம். அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைக்கிறாள். இது ஏன் ரகசியமாக என்று தெரியவில்லை. எனக்கு அருமையானவர்களே, போய் ரகசியமாக அழைத்து கொண்டு வான்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் ரகசியமாக, எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை ஆண்டவர் மார்த்தாளிடத்தில் சொன்னதற்கு காரணம் என்ன? கவனியுங்கள். ஏன் தேவனாகிய கர்த்தர் மார்த்தாள் இடத்தில் சொல்லி மார்த்தாள் மூலமாக செய்கிறார் தெரியுமா? காரணம், ஆண்டவரே, நாங்கள் குடும்பத்தில் எங்கள் சகோதரனை இழந்து நாங்கள் வேதனையில் இருக்கின்றோம். நான் துக்கத்திலிருந்து மீண்டு வந்தாலும் என் சகோதரியாகிய மரியாள் இன்னும் துக்கத்திலிருந்து மீண்டு வரவில்லை என்கின்ற அந்த காரியம் என் இருதயத்தில் வேதனையோடு கூட இருக்கின்றேன் என்கின்ற அந்த காரியத்தின் நிமித்தம்தான் அவள் உள்ளத்தில் உள்ளதை அறிந்த தேவனாகிய கர்த்தர் மரியாளை அழைத்து வா என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் மார்த்தாள் போய் மரியாளை அழைக்கும் பொழுது, என் தேவன் அழைக்கிறார் என்றால் நிச்சயம் இவளை ஆறுதல் படுத்தி தூக்கி விடுவார். இவளை ஆறுதல் படுத்துவதற்காகத்தான் அழைக்கிறார் என்பதை அறிந்தவள் போய் ரகசியமாக சொல்லுகிறார். போதகர் அழைக்கிறார். வாசியுங்கள். மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். எனக்கு அருமையானவர்களே, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். கண்ணீரோடு அந்த இடத்தில் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது இயேசு அழைக்கிறார் என்ற வார்த்தை கேட்டது தான் என்ன செய்கின்றாள்? 29வது வசனம். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்தாள், அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை பாருங்க.
ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் என்று போடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் மரியாளை ஆறுதல் படுத்த முடியவில்லை என்பதை இந்த வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். மார்த்தாளை நம்ம ஆறுதல் படுத்தி விட்டோம், ஆனால் மரியாள் இன்னும் ஆறுதல் அடையவில்லையே. அந்த சம்பவம் அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள், வாசிக்கலாம். மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். ஆறுதல் சொல்லும்படிக்கு வந்தவர்கள் அவளுக்கு பின்னே வருகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவளுக்கு பின்னாலேயே ஆறுதல் சொல்லும்படிக்கு வந்தவர்கள் ஏன் எழுந்து போகிறாள் என்று இந்த இடத்துல இந்த சம்பவத்தை நான் பார்த்த நேரத்தில், அவள் இன்னும் ஆறுதல் அடையாமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீரென்று எழுந்து போகிறாளே, கல்லறைக்குத்தான் போகிறாள் என்று நினைத்தார்கள். ஆனால் அவள் கல்லறைக்கு போகவில்லை, கர்த்தரிடத்தில் போனாள் என்பதை வேதம் சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, மிகுந்த துக்கம் வரக்கூடிய நேரத்தில், ஒரு பெரிய இழப்பை சந்தித்திருந்தால் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நேரத்தில் அவளை தன்னிடத்தில் அழைக்கின்றார். என்னுடைய சமூகத்துக்கு வா என்று தேவனாகிய கர்த்தர் அழைக்கின்றார். ஆண்டவர் பாதத்தில் போய் என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். வாசிக்கலாம் 32வது வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து எனக்கு அருமையானவர்களை, இயேசுவானவர் சொல்லுகிறார், என் பாதத்துக்கு வா. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்தில் இருந்து கொண்டு இயேசுவானவரிடத்தில். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை துக்கத்திலிருந்து மீட்டு கொண்டு வர முடியவில்லையே என்ற உடனே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? எனக்கு அருமையானவர்களே, ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுகின்றாள். எனக்கு அருமையானவர்களே, நான் என்னுடைய தாத்தாவோடு கூட ஒரு முறை நான் பேசி கொண்டிருந்த பொழுது, தாத்தாவும் பேரனும் பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய தாத்தா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லும் பொழுது என்னை பார்த்தவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தகப்பனார் மரித்து போன நேரத்தில் நான் தான் என்னுடைய குடும்பத்தில் மூத்தவனாகவே, எனக்கு தம்பி தங்கைகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஐயோ, நாங்கள் என்ன செய்வோம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் நான் அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வந்தேன். ஆனால் என்னுடைய அம்மாவையும் அந்த துக்கத்திலிருந்து மீட்டு எடுக்கவே முடியவில்லை. நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், என் தாயார் அந்த துக்கத்திலிருந்து மீட்டு எடுக்க முடியாமல் நான் தவித்தேன். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அம்மாவை வெவ்வேறு இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போனால் அவர்கள் ஒருவேளை சந்தோஷமாக ஆறுதல் அடைவார்களோ என்று பல இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போனேன். ஆனால் என் தாயார் ஆறுதல் அடையவில்லை. எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் சிலரை ஆறுதல் படுத்துவதற்காக நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த முயற்சி தோல்வியிலே முடியும் பொழுது நான் சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் வாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் அவர்கள் அழைத்து கொண்டு வாருங்கள். அவர்களோடு கூட தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் அமருங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும், நீரே எங்களுக்கு ஆறுதல் செய்கின்றவர் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அமருங்கள். ஆண்டவர் இப்பொழுது செய்யக்கூடிய காரியம், ஆறுதல் அடையாமல் இருந்த அந்த மரியாளை அழைக்கின்றார், தன் பாதத்துக்கு வருகின்றாள். அவள் செய்தது என்ன? கண்ணீரோடு கூட, எனக்கு அருமையானவர்களை, பாதத்தில் விழுந்து ஆண்டவரோடு கூட பேசுகிறாள். வாசிக்கலாம். அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும். இந்த வார்த்தை மிகுந்த முக்கியமான வார்த்தை. எனக்கு அருமையானவர்கள், ஆறுதல் சொல்ல வந்தால் நம்ம செய்ய வேண்டியது, எனக்கு அருமையானவர்களே, யூதர்கள் அழுதார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவள் அழுகின்றாள். எந்த யூதர்கள்? அவளுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு வந்தவர்களும் அழுகின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, யோபினுடைய சிநேகிதர்களும் முதலாவது இதை செய்தார்கள். ஆனால் பின்னர் அவர்கள் செய்த காரியம்தான் ஆண்டவராகிய கர்த்தரை வேதனைப்படுத்தியது. ஆண்டவர் ஆறுதல் படுத்த போகும் பொழுது ஆறுதலை தவிர வேற ஒன்றும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் எல்லாரும் அழுகிறதை கண்டவுடனே தேவனாகிய கர்த்தர் இயேசுவானவர் என்ன செய்கின்றார்? வாசியுங்கள். இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. ஆண்டவர் ஆவியிலே கலங்கி துயரமடைந்தது மாத்திரமல்ல, 35வது வசனம், இயேசு கண்ணீர் விட்டார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வியாங்குலப்படுகின்ற நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் சிந்தும் பொழுது உங்களை படைத்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவும் கலங்குகிறார். ஆண்டவராகிய கர்த்தரும் அந்த
நேரத்தில் உங்களுடைய இருதயத்தில் உள்ள அந்த எல்லா வேதனையும் தேவனாகிய கர்த்தர், மனுஷர்களால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வேதவசனம் சொல்லுகின்றதே, மனிதர்களால் ஆறுதல் படுத்த முடியாதவர்களை தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது ஆறுதல் படுத்துகின்றார். மரியாள் அவருடைய பாதத்தில் ஆறுதல் அடையக்கூடியதை எனக்கு அருமையானவர்களே யார் பார்த்திருப்பார்கள் தெரியுமா? மார்த்தாள் அதை பார்த்த நேரத்தில் என் சகோதரி இப்பொழுது ஆறுதல் அடைந்திருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, மார்த்தாளுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை பாருங்கள். தான் துயரத்திலிருந்து மீண்டு வந்தாலும் தன் சகோதரியை ஆறுதல் படுத்த முடியாமல் தவித்திருக்கக்கூடிய அவள், ஆண்டவர் அவளுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். அவளை என் சமூகத்துக்கு அழைத்து கொண்டு வா, அவளை என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், யாருக்காக நீங்கள் ஆண்டவரே இவர்கள் ஆறுதல் படுத்த முடியவில்லை என்று தவிக்கின்றீர்களோ, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள். மார்த்தாள் மரியாளை அழைத்து கொண்டு வருகின்றாள். யூதர்களும் கூடவே வருகின்றார்கள். எல்லாருடைய துக்கத்தை மாற்றி ஆண்டவர் முதலாவது ஆறுதல் அடையும்படிக்கு செய்கின்றார். அடுத்தது தான் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கேட்டிராத காரியத்தை, அவர்கள் இதுவரை கண்டிராத காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்கின்றார். லாசருவை உயிரோடு கூட எழுப்பி அந்த குடும்பத்தில் கொடுத்த பொழுது குடும்பத்தினருடைய துக்கம், அந்த இடத்தில் இருந்த எல்லா துக்கமும் நீங்கி அந்த இடத்தில் சந்தோஷமும் சமாதானமும் உண்டானது. எனக்கு அருமையானவர்களே, இதே போல தான் அன்னாளும் புருஷனால் ஆறுதல் படுத்த முடியாமல் தவித்த அவள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகின்றாள். ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்றாள் என்று சொல்லி 1 சாமுவேல் 1 அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 1:15 வாசிக்கலாம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொன்னாள். புருஷனாலும் ஆறுதல் படுத்த முடியாமல் இருந்த மனைவி கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தது யார்? புருஷன்தான். அவளை ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்தது புருஷன்தான். அங்கு அவள் ஜெபித்த நேரத்தில் அவள் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தாள். எனக்கு அருமையானவர்களே, 1 சாமுவேல் 1:18 இவ்வாறாக சொல்லுகின்றது, அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி அவள் ஆறுதல் அடைந்தாளதை வேதம் சொல்லுகின்றது. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், அவரே ஆறுதல் செய்யக்கூடியவர். தேவனால் எங்களுக்கு ஆறுதல் பெருகுகின்றது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். தேவனுடைய ஆறுதலையும் மனுஷனுடைய ஆறுதலையும் குறித்து வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பத்திலும் இதே போல ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு நபர் துக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறவர்களை, நீங்கள் அந்த காரியத்தில் துக்கத்திலிருந்து மீண்டு வந்திருக்கலாம். அவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு பிரயாசப்பட்டும் நீங்கள் தோல்வியடைந்தவர்களாக, ஆண்டவரே இவர்கள் துக்கத்திலிருந்து இவர்களை மீட்டெடுக்க முடியவில்லையே என்று சொல்லி நீங்களும் துக்கத்தில் இருக்கின்றீர்களா? மார்த்தாள் இருதயத்தில் உள்ள துக்கத்தை தேவனாகிய கர்த்தர் எப்படி மாற்றினார்? மரியாளை அழைத்து கொண்டு வந்த மார்த்தாள் பார்த்தாள். மரியாள் இருதயத்தில் உள்ள துக்கமெல்லாம் நீங்கி ஆறுதல் அடைந்ததை கண்டிருப்பாள். அப்பொழுது மார்த்தாளுடைய இருதயமும் பொங்கி வழிந்திருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் அப்படியே செய்யக்கூடியவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் இதே மாதிரியான காரியத்தை உங்கள் குடும்பத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த செய்தி, ஆறுதல் அடையுங்கள் என்று சொல்லக்கூடிய தேவன் சொல்லுகின்றார், துயரப்படுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்று சொல்லுகின்றார்.
சொல்லுகின்றார், உங்களை ஆண்டவராகிய கர்த்தரை ஆறுதல் படுத்துகிறவர். ஒருவேளை நீங்கள் ஆறுதல் சொல்லியும் குடும்பத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகளோ புருஷனோ மனைவியோ உற்றார் உறவினர் ஆறுதல் அடையாமல் இன்னும் துக்கத்திலே இருக்கின்றார்களா? அவர்களோடு கூட தேவனுடைய சமூகத்துக்கு வாருங்கள். அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சங்கீதம் 62:8 சொல்லுகின்றது, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாருங்கள். ஒன்றும் பேச வேண்டாம். உங்கள் கண்களிலிருந்து வழியக்கூடிய கண்ணீரே தேவனாகிய கர்த்தருக்கு ஏன் அந்த கண்ணீர் என்பது தெரியும். ஆண்டவரே, எனக்கு அருமையானவர்களே, மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தவுடனே என் சகோதரன் மரித்து போனான், உங்களுக்காக நாங்கள் ஏங்கி நின்றோம், உங்களிடத்திலிருந்து ஒரு பதிலும் வரவில்லையே ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போனோம் என்று அவள் கண்ணீருக்கான எல்லா காரியத்தையும் அறிந்த தேவன் அவளை ஆறுதல் படுத்தினது மாத்திரமல்ல, மகிமையான காரியத்தை செய்தார். அங்கு ஆண்டவராகிய கர்த்தர் செய்த காரியத்தை கண்டு அநேகர் வியப்படைந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்திலும் நான் சொல்லுகின்றேன், துயரப்படுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கின்றார். உங்கள் குடும்பத்தில் தேவனாகிய கர்த்தர் இழந்த சந்தோஷத்தை நீங்கள் மறுபடியும் பெறுவீர்கள். உங்கள் குடும்பம் இழந்த அந்த வேதனை, எனக்கு அருமையானவர்களே, இழந்து போன எல்லாவற்றையும், நீங்கள் வேதனைப்பட்ட அந்த காரியம் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருவார். நீங்கள் இழந்து போனதை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் கொடுத்து உங்கள் குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் மகிழ்விப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் அன்னாளுடைய வாழ்க்கையில் அவளை ஆறுதல் படுத்தின தேவன். அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் அவளுக்கு ஒரு தீர்க்கதரிசியான பிள்ளையை கொடுத்து ஆண்டவர் அவளுடைய தலையை உயர்த்தினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிமையான காரியத்தை செய்து ஆண்டவராகிய கர்த்தர், நானே உன்னுடைய தேவன், நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர் என்பதை நிரூபித்து காட்டுவார். ஆறுதல் அடையுங்கள். ஆண்டவராகிய கர்த்தரே உங்களுக்கு ஆறுதல் செய்வார். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் நீங்கள் கொடுத்த இந்த வேத வாக்கியங்களுக்கு உமக்கு நன்றி சொல்லுகின்றேன். யாரெல்லாம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் உள்ள நபரை, ஆண்டவரே, இந்த காரியத்தின் நிமித்தம், எங்கள் வாழ்க்கையில் நடந்த, இந்த குடும்பத்தில் நடந்த, ஆண்டவரே, இந்த நிகழ்வின் நிமித்தம் துக்கத்திலே மூழ்கி கொண்டிருக்கிற எங்கள் குடும்பத்தினரில் ஒருவரை தூக்கி கொண்டு வர முடியவில்லையே ஆண்டவரே, என் தகப்பனாரை துக்கத்திலிருந்து தூக்க முடியவில்லை, என் தாயை இந்த துக்கத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியவில்லை, என் புருஷனை துக்கத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியவில்லை, என் மனைவியை தூக்கி எடுக்க முடியவில்லை என்று கதறிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இயேசுவானவர் உங்களை அழைக்கிறார். மரியாளை அழைத்த தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். அந்த அழைப்பு உங்களுக்கென்றே பிரத்யேக அழைப்பு. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன், உங்கள் குடும்பத்தினர் எல்லாருக்கும் நான் ஆறுதல் செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் ஆறுதல் அளிக்கக்கூடிய தேவன் மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்கின்றார். அல்லேலூயா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கண்ணீர் நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமேன், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே இயேசுவே, இப்பொழுதும் கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை அழைத்து உடைய பாதத்தில் அமர்ந்து
அவர்கள் இருதயத்தை உம்முடைய சமூகத்தில் ஊற்றும் பொழுது எங்கள் தேவன் அவர்களை ஆறுதல் படுத்தி ஆண்டவரே இந்த துக்கத்திலிருந்து மீட்டு எடுத்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வீரே. அப்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் நீர் செய்திருளும். எந்தெந்த குடும்பம் எல்லாம் ஆறுதலுக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த குடும்பத்துக்கு நீர் கொடுக்கக்கூடிய ஆறுதல், ஆண்டவரே தேவன் அருளக்கூடிய அந்த ஆறுதல் இந்த குடும்பத்துக்குள்ளாக வந்து இறங்கட்டும். மகிமையான காரியத்தை செய்தருளுவீராக. துக்கத்திலிருந்து மீண்டு எழுவார்களாக. தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக மகிழும்படிக்கு மகிமையான காரியத்தை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.